நேயர்களே வணக்கம். நான் உங்கள் மார்ஷல் சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி இணைந்திருக்கிறார். வாரங்களோடு பேசலாம். சார் வணக்கம். எஸ்பி வேலுமணிக்கும் சி.வி. சண்முகம் அவர்களுக்கும் அந்த மற்ற எம்எல்ஏக்களுக்கும் என்ன கட்டாயம்? உண்மையாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திமுகவுடன் கூட்டணி பேசிவிட்டார் அப்படின்ற கோவமா, படுதோல்வியா, அல்லது அதிகாரம்? மூணாவது தாங்க. ஏங்க இது நாங்க பெருசா நீங்க போய் குழப்பிக்கிறீங்க? எதுக்கு நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு? இல்ல, அவங்க சொல்ற காரணம் அதுதானே, படுதோல்வி. அதெல்லாம் வெளியில சொல்ற காரணம் தான் நண்பா. உங்களுக்கு தெரியாதா உள்ள இருக்கிறது என்னன்னு? சார், இவங்களால பவர் இல்லாம இருக்க முடியல சார். இதான் சார் உண்மை. ஓப்பனா பேசுவோம், மக்களுக்கு எல்லாம் தெரியும் சார். நம்ம போய் சொன்னா நம்ம முகத்துல காரி துப்புவாங்க மக்கள். சி.வி. சண்முகம் தலைமையில ஒரு பிரிவு அதிமுக பிரிஞ்சு விஜய் ஆதரிக்குதுன்னா அதுக்கு காரணம் அதிகாரம். 5 வருஷம் எங்களுக்கு பவர் இல்லை, அடுத்த 5 வருஷம் நாங்கள் பவர் இல்லாமல் இருக்க முடியாது, எங்களுக்கு பவர் வேணும், நாங்கள் ஆதரிக்கிறோம். இதுதான் சார் கொள்கையாவது கோட்பாடாது. இடதுசாரிகளும் விசிகாவும் ஐஎம்எல்லும் ஆதரவு கொடுக்கும்போது தெளிவாக சொன்னதுன்னா, வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம், ஆட்சியில் பங்கு இல்லைனா. இன்னைக்கும் கொள்கை வழி நடக்கக்கூடிய கட்சிகள்னா அவங்க தான். ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்க? அதிகாரத்தில் பங்குன்னு தான் போகிறாங்க. இவங்க சொல்லாமல் இருக்கலாம், உண்மை அதுதான் சார். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதிகாரம் இல்லாமல் அதிமுகவில் 2-5 ஆண்டுகள் இருக்க முடியாது சார். நான் சொன்னவங்களுக்கு இவங்க முதல் 5 ஆண்டை ஓட்டிட்டாங்க, 2வது 5 ஆண்டு முடியாது சார் அவங்களால. இந்த தடவை பவர் அவங்களுக்கு இல்லைன்னா 5 இயர்ஸ்ல கட்சி கரைஞ்சிடும் சார். கரைஞ்சிடும்னா மிகப்பெரிய அளவில் பாதிப்பு இருக்கும். அடுத்த எலெக்ஷன் அவங்க எப்போ ஃபேஸ் பண்ணாலும் கஷ்டம். ஏன்னா எலெக்ஷன்ஸ் ஆர் காஸ்ட்லி அஃபேர். இன்னைக்கு சார் 5 வருஷம் பவர் இல்லாமல் இருந்து அதிமுக போட்டியிட்ட பல தொகுதிகளில், பெரும்பாலான தொகுதிகள் நான் சொல்ல மாட்டேன், பல தொகுதிகளில், குறிப்பாக கொங்கு மண்டலத்தில் ஒரு வாக்குக்கு 5000 15,000 ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. எங்கேருந்து ஒரு பணம் திமுக கொடுக்குதுன்னா புரியுது, அதிகாரம் இருக்கு அவங்க கையில். உங்க கையில் என்ன இருக்கு? அப்போ இந்த முடிவுக்கான காரணம் ரொம்ப தெளிவாக தெரியுது சார். இந்த ஃபோட்டோ பாருங்கள், விஷுவல்ஸு. விஜயோட நின்றுக்குது யார்? வேலுமணி, சி.வி. சண்முகம், நத்தம் விஸ்வநாதன், விஜயபாஸ்கர். இவங்கெல்லாம் 10 ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்தவங்க சார். 10 ஆண்டுகள் அமைச்சர்களாக இருந்தவர்கள் என்னவெல்லாம் செய்தார்கள், அவர்கள் மீது உள்ள வழக்குகள் என்ன, அவருடைய சொத்துக்களின் மதிப்பு என்ன, இதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் சார். இன்னைக்கு இவங்க இந்த முடிவை எடுக்கிறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் தான் மார்ஷல். இவங்க அதிகாரத்தில் இவங்களுக்கு பங்கு வேணும். அதிகாரம் இல்லாமல் இவங்களால் இருக்க முடியல. ஒரு 5 வருஷத்தை தோத்து ஓட்டிட்டாங்க, அடுத்த 5 வருஷத்தை அதிகாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதனால அவங்க போறாங்க விஜய். இதுவுமே அதிகாரம் இல்லையா? அதிகாரம் கொடுக்குற அதிகாரம் இது, அப்படி எடுத்துக்கலாமா? இதுவுமே அதிகாரம் இல்லையே. இன்னொரு கட்சியினுடைய அதிகாரத்தில் கொஞ்சம் அதிகாரம். மந்திரி ஆயிட்டா என்ன சார் நடக்கும்? கேபினெட் அந்தஸ்து, அது தவிர என்ன கையில் என்ன வரும்? வருமா வராதா? அப்புறம் என்ன வாங்கினா என்ன? விஜய் விட மாட்டேன்னு இருக்காரு. திஸ் த பாயிண்ட். இப்பதான் வரீங்க பாயிண்ட். இப்பதான் வரீங்க. அந்த இடத்துல அவருக்கு எப்படி சமாளிப்பார்? ஆனா இவங்க ஜாதகம் அவருக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தர் மேலேயும் எவ்வளவு வழக்குகள் இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது? இடி கேஸ் 8 மந்திரி மேல இருக்கு. ஸ்மார்ட் சிட்டி ஊழல், எவ்வளவு ஊழலுங்க. எஸ்பி வேலுமணி மேல எவ்வளவு கேஸுங்க. விஜயபாஸ்கர் மேல என்ன கேஸ்? விஜயபாஸ்கர் வெல்த் மினிஸ்டர் இல்ல ஹெல்த் மினிஸ்டர்னு மோடியை சொன்னார்னு ஒரு ஜோக் உண்டு ஆபீசர் சர்க்கிள்ல. இவங்களை வச்சுக்கிட்டு நீங்க தூய்மையான நிர்வாகத்தை கொடுப்பீங்களா? இது விஜய்க்கு ஆக்சுவலா ஒரு கெட்ட பேரா அல்லது பலமா? ஆட்சியை தக்க வச்சுக்கணும் சார். அதுக்கு பலம், அதுக்கு பலம். பொலிட்டிக்கலா கெட்ட பேர், பொலிட்டிக்கலா கெட்ட பேர். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க மார்ஷல். எனக்கு அவசியம், நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. என் வேலையும் சேர்த்து நீங்களே பண்ணிட்டீங்க. இல்ல, விஜய் அவர்கள் எல்லா தலைவர்களையும் போய் பார்த்தப்போ ஒரு முதலமைச்சராக அவர் தூய்மையான தூய சக்தி தீய சக்தின்னு சொன்னார்ல. ஆமா, இது நிர்பந்தம். அவங்க இல்லைன்னா உங்களால ஆள முடியாது, அது எனக்கு புரியுது. தூய சக்தி தீய சக்தின்னு சொன்னீங்களே, இனிமே தூய சக்தி நீங்க உங்களை கிளைம் பண்ண முடியுமா? சரி, மந்திரிங்க மேல, எம்எல்ஏ மேல இருக்க கிரிமினல் கேசஸ் அதெல்லாம் எல்லா கவர்மெண்ட்லயுமே இருக்கும். அது 18% எலெக்டட் எம்எல்ஏஸ் மேல கிரிமினல் கேஸ் தாவேக்கலன்னா திமுக 14% கூட ஜெயிச்சிருந்தா அவனுக்கு 20% வந்திருக்கும். அந்த கிரிமினல் பேக்ரவுண்ட் எல்லாம் வச்சுங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். தூய சக்தி தீய சக்தி நீங்க பேசுறீங்க. இப்போ வேலுமணி, சி.வி. சண்முகம், விஜயபாஸ்கர் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்க தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்க போறீங்களா? இனிமே திருந்த வச்சு. அப்ப கடந்த காலத்துக்கு தவறுகள். ஸ்மார்ட் சிட்டி ஊழல் மட்டும் இல்லை, எத்தனை கேஸ் இவர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகளை நீங்களே பேசுறீங்களே. அப்ப எல்லா அரசியல்வாதிகளை போலத்தான் இன்றைக்கு பொலிட்டிக்கலி பிகம் ஸ்டெபிலைஸ்டு. சி.வி. சண்முகம் ஒரு விஷயத்தை போட்டு உடைச்சிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியை
திராவிட முன்னேற்ற கழகத்தின் தயவோடு முதலமைச்சராக்குவதற்கு ஒரு திட்டம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் எப்படியாவது வந்துவிடக் கூடாதுன்றதுக்காக 2 திராவிட கட்சிகளும் பெருமை பண்ணாங்க. அதுல திமுக ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. திமுக ரொம்ப முயற்சி பண்ணுச்சு. இபிஎஸ் வந்தா கூட பரவாயில்ல, இபிஎஸ் வந்தா பரவாயில்லன்னு பண்ணாங்க. 3 நாள் அந்த செய்தியை மீடியாலேயே வந்து சஸ்டெயின் பண்ணாங்க. ஹிந்து பேப்பர்ல பேஜ் 1ல வர வச்சாங்க. ஹிந்து பேப்பர்ல வருதுன்னா ஜியோ, அது ஹிந்து பேப்பர்ல வருதுன்னா கவர்மெண்ட் ஜியோ, அந்த பேப்பர்ல வருதுன்னா அது உண்மைன்றதுதான் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஜோக் சொல்லுவாங்க ஹிந்து பேப்பர் எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மைன்றதுக்கு. கடந்த காலங்களில் பழைய காலத்து ஜோக் அது. அவங்க இயக்குனர்கள் 12 இயக்குனர்கள் 50 வருஷத்துக்கு முதல் இருந்த ஜோக் இது. ஹிந்து பத்திரிகை ஆஃபீஸ் வாசல்ல அவங்க இயக்குனர்கள் ஒருத்தர் சாலை விபத்தில் இறந்து போயிடுறாரு. அந்த நியூஸ் அடுத்த நாள் எல்லா பேப்பர்லையும் வருது. ஹிந்து பேப்பர்ல வரல. ஏன் வரலன்னு ஹிந்து ஆசிரியரை கேட்குறாங்க. அவர் சொல்றார், போலீஸ்லேருந்து எங்களுக்கு கன்ஃபர்மேஷன் வரலன்றார். இது ஒரு ஜோக், புரியும்னு நினைக்கிறவங்க. அந்த அளவு நம்பகத்தன்மை கொண்ட ஒரு பத்திரிகை. அதில் வந்து பேனர் நியூஸாக வருது, அன்திங்கபிள் இஸ் ஹேப்பனிங் அப்படின்னு. அதிமுக இஸ் கோயிங் டு ஹேப்பன் ஆர் அன்திங்கபிள் ப்ரப்போசல் ஆஃப் அன்திங்கபிள் ப்ரொபோர்ஷன்ஸ் இஸ் ஹேப்பனிங்னு வருது. அதாவது அதிமுகவை திமுக ஆதரிக்க போகுது. அதுக்கு திமுகலேருந்து ஸ்டாலின் கிட்ட இருந்து அதுக்கு மறுப்பு வந்துருக்கணும். வரல. டி.கே. இளங்கோவும் பட்டுப்படாம சொல்றாரு அப்படிலாம் எதுவும் இல்லை. ஆனால் ஸ்டாலின் தான் இறுதி முடிவு எடுப்பார்னு ஒரு தூக்கி போடுறாரு. ஸ்டாலின் அவர்களை இப்படி பேசியதாக ஒரு செய்தி. திமுக வலுவான எதிர்கட்சியா உட்காரதான் அப்படி சொல்லிட்டு, ஆனால் நிலைமையில தீவிரத்தன்மை கருதி சில முடிவுகளை எடுக்க வேண்டியிருக்கு கொக்கி போட்டார். ஸ்டாலினே கொக்கி போட்டார். அதாவது இந்த செய்தியை மறுக்க வேண்டிய அளவுக்கு அவங்க உறுதியா மறுக்கல. அதிமுகல இருந்து அது கூட இல்லை, எந்த மறுப்பும் அந்த 3 நாள் செய்திக்கு வரல. ஸோ சி.வி. சண்முகம் சொல்றது உண்மை, அதுல எந்த சந்தேகமும் உங்களுக்கு வேணாம். முடிஞ்சு போன கதை மார்ஷல், அது எதுக்கு இப்ப பேசும்? எல்லாருக்கும் பதவி தான். அதிமுக ஆதரவோட திமுக ஆதரவோட முதலமைச்சர் ஆயிடலான்னு அதிமுகவோட எடப்பாடி ஆசைப்பட்டதும் கரெக்டு தான். இன்னைக்கு தூய சக்தி தீய சக்தின்னு பேசிட்டு அதிமுகவில் இருக்கக்கூடிய ஊழலில் மூழ்கி முத்தெடுத்தவர்களை நேரில் சந்தித்து அவர்களை அமைச்சராக தன் அமைச்சரவையில் சேர்த்து கொண்டு தன் அரசை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய முதலமைச்சர் விஜயின் நடவடிக்கையும் கரெக்டு தான். எவ்ரி திங் இஸ் குட் இன் பாலிடிக்ஸ் அண்ட் லவ் அண்ட் வார்னுவாங்க. அப்படிதான் திமுக இங்க அதிமுக விஜயோட கைக்கு கொடுத்துட்டா இந்த இடதுசாரிகள், விடுதலை சிறுத்தைகள், ஐஎம்எல் இதை ஆதரிக்குமா தாவேக்காவை? அதுக்குதான் அவங்க பிஜேபியை கைட்டு விட்டாங்க. இவங்களுக்கு ஒண்ணே தான், பிஜேபி தான். பிஜேபியிலேருந்து வெளில வந்து அவங்களுக்கு புனித ஸ்நானம் கொடுத்துருவாங்க, இவங்களே கொடுத்துருவாங்க. அவர் எப்படி, மோடி எப்படி காங்கிரஸ் எதிர்கட்சிகள் ஊழல் பண்ணும்போது ஊழல் ஊழல் ஊழல்னு கத்துவாரு. ஆனா ஒன்ஸ் அந்த கட்சியிலேருந்து வந்து பிஜேபியில சேர்த்துட்டா அவர் ஞானஸ்நானம் அவங்களுக்கு கொடுத்துருவாரு. அந்த மாதிரி இவங்களும் இடதுசாரிகளும் ஐயுஎம்எல் விசிகாவும் பிஜேபி அறுத்துக்கிட்டு யாராவது வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு உடனே ஊழல் புனித ஸ்நானம் ஞான ஸ்நானம் கொடுத்து அவங்களை புனிதர்கள் ஆக்கிடுவாங்க. இவங்களும் ஒன்றும் கண்டுக்க மாட்டாங்க. இவங்க அப்படி கண்டுக்கினாலும் கவலையில் ஒரு கவர்மெண்ட் அவர் கையில் இருக்குது. நீ வெறும் 8 தான், எனக்கு 30 இருக்குது. 8 பெருசா 30 பெருசா? 30 தான் பெருசு. இல்லை சரி, இவங்க பதவி இப்போ ஊசலாடாத. யார் பதவி? இந்த 30 எம்எல்ஏக்கள் பதவி இல்லை, அது கட்சி தகவல் தடை சட்டத்தில் நிறைய ஆம்பிகுட்டிஸ் இருக்குது. ஸ்பீக்கர் தான் முடிவு பண்ணணும். 2/3 இல்லைன்னா இன்ஸ்டன்ட் டிஸ்குவாலிஃபிகேஷன் கிடையாது, ஸ்பீக்கர் கிட்ட போவோம். ஸ்பீக்கர் நிறைய நான் சொன்னேன், தெலுங்கானா ஆந்திராவில் கடந்த 10 ஆண்டுகளில் வந்து அப்சல்யூட் இது கட்சி தாவல் நடந்தது. 40 பேர் இருக்க ஒரு இடத்துல 10 பேரை மட்டுமே உடச்சி எடுத்து கேசிஆர் வந்து ஜெகன் கட்சியிலேருந்தோ சந்திரபாபு நாயுடு கட்சியிலேருந்தோ ஆட்சி நடத்தினார். ஸ்பீக்கர் கிட்ட அவங்க பாதிக்கப்பட்ட கட்சி பெட்டிஷன் கொடுத்து ஒன்றுமே நடக்கல. ஹைகோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் எல்லாம் போய், ஏன்னா டிஸ்குவாலிஃபிகேஷனை ஸ்பீக்கர் தான் செய்ய முடியும், ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ செய்ய முடியாது. புரிஞ்சுக்கோங்க, இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் ஒன்று இருக்குல்ல மார்ஷல், 2/3 இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன் நம்ம சொல்கிறோம். இப்போ 47ல் 2/3ன்றது 32 கீழே தான் இருந்ததுன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன். அது உடனே நடக்காது. அது எப்படி நடக்கும்னா, பாதிக்கப்பட்ட தரப்பு, அதாவது இழந்த தரப்பு போய் பெட்டிஷன் போடுவாங்க யார்கிட்ட? ஸ்பீக்கர்கிட்ட. ஸ்பீக்கர் அது மேலேயே உட்காந்துருப்பார், ஆக்ஷன் எடுக்க மாட்டார். கூப்பிட்டு விசாரிப்பார். அவர் ஆக்ஷன் எடுக்காமல் உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு என்ன ஆப்ஷன்னா, கோர்ட்டுக்கு போகணும். டைரக்டாக சாதாரணமாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியாது, ஹைகோர்ட்டுக்கு தான் போகணும். ஹைகோர்ட்டில் இழுக்கும். ஹைகோர்ட்டில் ரொம்ப நாள் இழுத்து உங்களுக்கு எதிராக வந்ததுன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும். என்ன தீர்ப்பு வந்தாலும் ஸ்பீக்கரை டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி ஹைகோர்ட் வந்து சொன்னால் ஸ்பீக்கர் கேட்க மாட்டார். கவர்மெண்ட் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவோம், சுப்ரீம் கோர்ட்டில் இழுப்போம். சுப்ரீம் கோர்ட்டில் அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டோம். ஸ்பீக்கரை டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு தான் டைரக்ஷன் கொடுக்க முடியும் சுப்ரீம் கோர்ட்டோ ஒரு ஹைகோர்ட்டோ ஜுடிஷியரி.
கோர்ட் டைரக்டா டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. டிஸ்குவாலிஃபிகேஷன்ல இருக்க சிக்கல் இதுதான். 2/3 மெஜாரிட்டி இல்லைன்னா டிஸ்குவாலிஃபைன்றது நம்ம வெளிப்படையா பேசுற பேச்சு அது. ஆனால் அதை நடைமுறையில் அமல்படுத்த வேண்டியது ஸ்பீக்கர். அந்த ஸ்பீக்கர்ஸ் சபாநாயகர்கள் கடந்த 10 ஆண்டுகள்ல இந்தியா முழுவதும், குறிப்பாக தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ், ஐ திங்க் வேறு ஓரிரு மாநிலங்கள், அங்க வந்து இந்த பிரச்சனை 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஓடிக்கொண்டிருக்கிறது. புரியுதானா? புரியல நான் சொல்றேன். இல்ல இதுல தமிழ் அடிஷனலா இன்னொரு சிக்கல் மார்ஷல் என்னன்னா, இப்ப ஒரு பக்கம் 17 ஒரு பக்கம் 30 வரும்போது அவரும் வந்து இது போட்டாரு, கொறடா உத்தரவு போட்டாரு. யாரு? பழனிசாமி. இவங்க தரப்புல இவங்களும் வந்து அதிகாரப்பூர்வமா வந்து 2 பேருமே ஸ்பீக்கர் கிட்ட வந்து நாங்க தான் உண்மையான அதிமுகன்னு கொடுத்துருக்காங்க. தலைவர் இவரு, கொறடா இவருன்னு. அவங்க கொறடா நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு எதிராக போடுங்க, இவங்க கொறடா உத்தரவு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஆதரவானு. இதுல அடிஷனல் ப்ராப்ளம். எது உண்மையான அதிமுக? முதல்ல அதை டிசைட் பண்ணணும். அதை டிசைட் பண்றது ஸ்பீக்கர் தான் பண்ண முடியும். அப்ப பாதிக்கப்பட்ட தரப்பு ஒரே ஆப்ஷன் கோர்ட்டுக்கு போகணும். கோர்ட்ல இது பல ஆண்டுகள் இழுக்கும். அதாவது 2/3 இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன்றது இன்ஸ்டன்ட் கிடையாது. ஸ்பீக்கர்ஸ் டிசிஷன். ஸ்பீக்கர் தான் டிஸ்குவாலிஃபை பண்ண முடியும், கோர்ட் பண்ண முடியாது. அதிகபட்சம் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஸ்பீக்கரை டிஸ்குவாலிஃபை பண்ணுன்னு சொல்லலாம். நான் பண்ண முடியாதுன்னு ஒரு டிசிஷனை ஸ்பீக்கர் எடுப்பார் ஓப்பனாவே கடைசியா. அப்ப அதை சேலஞ்ச் பண்ணி நீ போகணும் கோர்ட்டுக்கு. மறுபடியும் கீழே அந்த ஹைகோர்ட்ல இருந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகணும். அதுக்குள்ள 5 வருஷம் முடிஞ்சிடும். விஜயனுடைய செயல்பாடுகளை ஒரு 4 நாளா பாக்குறீங்க, எப்படி இருக்கு? 4 நாள்ல பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய ஜோசியக்காரரை சிறப்பு அதிகாரி சார், அது ஒரு முக்கியமான விஷயம் சார். ஓஎஸ்டின்றது ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்றது வழக்கமாக வந்து ஒரு அனுபவமிக்க ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அல்லது ஒரு பாலிட்டிஷியன், முதலமைச்சருக்கோ அல்லது மந்திரிக்கோ நம்பிக்கைக்குரிய ஒரு பாலிட்டிஷியனா அந்த பொறுப்புல போடுவாங்க. யூஸ்வலா பாலிட்டிஷியன்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு ரிட்டையர்ட் ஆஃபீஸர் அல்லது சர்விங் ஆஃபீஸர் அல்லது மோஸ்ட்லி ஆஃபீஸர் தான் போடுவாங்க. பியூரோக்ராட், ஐபிஎஸ் ஆஃபீஸர் கூட போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, பாலிட்டிஷியன்ஸை சூஸ் பண்ணும்போது அவங்க தனக்கு நம்பிக்கையான ஒரு அரசியல்வாதியை சூஸ் பண்ணுவாங்க. அவங்க ஓரளவு அனுபவம் மிக்கவங்க இருப்பாங்க. அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா மார்ஷல், ஒன்று கவர்னன்ஸ், நிர்வாகத்துல அனுபவம் இருக்கணும், இல்லை அரசியல் அனுபவம் இருக்கணும். 2 பேர் நம்ம ஜோசியக்காரர் ஓஎஸ்டியா போட்டிருக்காரு. இது புருவங்களை உயர்த்தக்கூடியது. இட்ஸ் சர்ப்ரைசிங், ரியலி சர்ப்ரைசிங். ஓஎஸ்டின்றதே வந்து சாதாரணமா தமிழ்நாட்டில் கிடையாது, ரொம்ப ரொம்ப ரேரா தான் அது இருக்குது. ஏன்னா அப்ப இது வந்து இப்ப இருக்கக்கூடிய ஆபீசர்ஸ் யார் மேலேயும் பரிபூர்ண நம்பிக்கை இல்லாததால வரக்கூடியது. இந்த ஓஎஸ்டின்றதே சாதாரணமா அதிகாரிகள் அல்லாத ஒருத்தரை போடுறீங்கன்னா, பாலிட்டிஷியன்ஸ் போடுறீங்க அல்லது யாரோ எக்ஸ்பர்ட்டை போடுறீங்கன்னா, அரசு எந்திரம் இருக்குல்ல, ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், அவங்க மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா தான் அது வரும். ஏன்னா அது ரொம்ப குரூஷியல் போஸ்ட், ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்றது. நேரடியாக முதலமைச்சருக்கு கட்டுப்பட்டது அது. அதில் வந்து அவருக்கு ஜோசியம் சொன்னதாக சொல்லப்படுகிற ஒருவர், அது சொன்னாரா நமக்கு தெரியாது, அவரை நியமித்திருப்பது என்பது சர்ப்ரைசிங், ஆச்சரியமா இருக்கு. இதுக்கு மேலே நமக்கு எதுவும் சொல்ல முடியாது, ஏன்னா செயல்பாடுகளை பொறுத்து தான் நம்ம பேச முடியும். பட் இது பூர்வங்களை உயர்த்தக்கூடிய ஒரு சர்ப்ரைஸ். ஒரு நல்ல முதலமைச்சரா பெயர் எடுக்க வேண்டியதோ சூழ்நிலையில அரசியல்வாதியாக இருக்க வேண்டிய கட்டாயத்திலும் விஜய் இருக்காரா? அப்சல்யூட்லி, வெரி குட் கொஸ்டின். எஸ், பதில் எஸ். சார், நிறைய விஷயங்களை பயன்படுத்தி ரொம்ப நன்றி.